ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு புகார் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் அப்படின்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல தாவேக்கா பெண்களை குறித்து தரக்குறையாக பேசியிருக்காரு. ரொம்பவுமே கீழ்த்தரமா பேசியிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் காலையில் எதனா கண்டன அறிக்கை எதனா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ புகாரும் கொடுத்திருக்காரு. பொதுவாக அந்த மாதிரி புகார் கொடுக்கலாம் விஜய் அவர்கள் போக மாட்டாரு. பட் இந்த வாட்டி வந்து விஜய் அவர்களை ஸ்ட்ரைட்டாக டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு புகார் கொடுத்திருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்திருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஸோ விஜய் போனது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆண்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவர் மன்னிப்பு கேட்கிறாரா என்ன பண்றான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவர் மட்டும் கிடையாது, இந்த டிஎம்கேல இருக்கிற அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ட் இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஆபாசமா பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவர் மேலே என்ன மாதிரி நடவடிக்கை டிஜிபி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாவேக்கா பெண்களை குறித்து அவதூறா பேசினா இந்த ஒரு பொன்ராஜ் அப்படின்ற இவர் மேலே விஜய் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு புகார் கொடுத்திருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம தளபதி பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.